வெளியே கிளைமேட்டு கூலாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க மட்டும் ஏன் இவ்வளவு சூடா இருக்குன்னு தெரியலையே. என்னடா உனக்கு என்னாச்சு? என்னாச்சா? இங்க பாருங்க. அட, இது எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு, இது எப்படி ஆச்சு? வேற எப்படிப்பா? அதேதான். வண்டியில போறவங்க, சைக்கிள்ல போறவங்க, நடந்து போறவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ஒரு லேடி கவனக்குறைவா வண்டியை ஓட்டி என்னோட சைக்கிள்ல வந்து இடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப கூலா சொல்றாங்க, ஐ எம் ரியலி சாரிமா, உங்களை நான் பார்க்கலன்னு. அப்போ வண்டியில கண்ணாடி எதுக்கு இருக்கு? சரி, அட்லீஸ்ட் சாரி அது சொன்னாங்களே. ஒருவேளை உண்மையிலேயே அவங்க உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம். எனக்கு தெரியும்பா, உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தப்பு என்னோடது தானே நீங்க நினைப்பீங்க. நான் தான் தப்பா சைக்கிள் ஓட்டேன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? நீ கூட வா வா. உட்காரு. அட, உட்காருன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். நீ காரோட எந்த பக்கத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த? லெஃப்ட். ஓகே, அப்போ நீ லெஃப்ட் சைட் வியூ மிரர் அப்புறம் ரியர் வியூ மிரர் ரெண்டுலயும் பாரு. ஓகே? நான் உனக்கு தெரியறேனா? இப்ப தெரியறேனா? இப்போ தெரியுறீங்க. இப்ப தெரியறேனா? நான் உனக்கு தெரியறேனா இல்லையா? தெரியல. பிளைண்ட் ஸ்பாட். இத பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இது எல்லா வண்டியிலயும் இருக்கும். இதனால டிரைவர் பக்கத்துல வர பின்னாடி வர வண்டிகளை அவரால் பார்க்கவே முடியாது. வண்டி எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டும் இருக்கும். நீயும் அந்த லேடி காரோட பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருந்திருக்க. அதனால உன்னை அவங்களால பார்த்திருக்க முடியாது. ஆனா அப்பா, அப்படி பார்த்தா அதுவும் ஏன் தப்பு இல்லல்ல? இது உன்னோட தப்புன்னு நான் இப்ப சொன்னேன். நான் இப்போ உனக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, தப்பு யாரோடதுங்கிற கேள்வி இப்ப முக்கியம் இல்ல கண்ணா. அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கணும். ஏன்னா ரோட்ல நடக்கிற ஒரு சின்ன தப்பால ஏற்படுற விளைவு ஒருத்தரோட உயிரையே இழக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும். அந்த தப்பு எப்படி வேணாலும் ஏற்படலாம். சரியான சைக்கிளிங் கியர், அதோட ஹெல்மெட் போடாம போறது, இந்த ரெண்டு தப்பையும் நீ பண்ணிருக்கல. அட, இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரி, நீ போய் ரெடி ஆகிட்டு வா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ரைடு போவோம். ஓகேவா? சைக்கிளிங் ஹெல்மெட், கார்ட்ஸ், கரெக்டான ட்ரெஸ், இதுதான் சரியான சைக்கிளிங் கியர். குட். என் பொண்ணு புத்திசாலி இல்லைன்னு யார் சொன்னாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க. அது நான் உனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணேன்னா, எப்படி நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ரோடு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொன்னேன். இப்ப பாரு, ஒருவேளை நீ அந்த லேடியோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல சைக்கிள் ஓட்டி, இல்லைன்னா அந்த லேடி திரும்பறதுக்கு முன்னாடி ஹார்னோ இல்ல இண்டிகேட்டரோ கொடுத்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. பாத்தியா, இன்னொரு பிளைண்ட் ஸ்பாட். இப்ப இந்த புதர்கள் அப்புறம் இந்த ஷார்ப் டர்னால அந்த பைக் ரோட பிளைண்ட் ஸ்பாட்ல வந்துட்டோம். ஆனா அப்பா, நம்ம எப்படி ஒரு வண்டியோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து தப்பிக்கிறது? சிம்பிள். அவங்களுக்கு கரெக்டா தெரியற மாதிரி இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து சேஃபா தூரத்துல இருக்கணும். நம்ம வண்டிங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அப்புறம் நீ போட்டிருக்க அந்த பிரைட் கிளாத், அதோட ஷைனிங் கியர் ரொம்ப உதவியா இருக்கும். அங்க பாரு, அந்த பைக்கர் ஹெல்மெட்ல போட்டிருக்காரு பாரு. அது இருட்டுல நம்ம மத்தவங்க கண்ணில் படுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
என்னாச்சு? அங்கிள் சாரி, உங்களை விட நான் சின்ன பொண்ணு, இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல கொஞ்சம் செக் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு இதுக்கு பதிலா ஒரு குழந்தை கூட இருந்திருக்கலாம். சாரிம்மா, இது எனக்கு தெரியவே இல்லை. எப்போ என் வண்டி பின்னாடி வந்துச்சுன்னு தெரியலையே. அப்படியே பார்த்தாலும் இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை. அங்கிள், எங்க அப்பா சொல்லுவாரு, தவறு யாரோடதுன்றது நமக்கு முக்கியம் இல்லை, ஆனா அந்த தவறுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த காரணத்தால ஒரு உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பாருமா, உங்கள் அப்பா ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. அண்ட் ஐ ப்ராமிஸ், இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன விஷயத்தை எப்பவும் நான் கவனத்தில் வச்சுக்குவேன். ஓகே, பாய். என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டா. வீட்டு வரைக்கும் ரேஸ் வச்சுக்கலாமா? நோ ரேசிங். சாலையில சேஃப்டி ஃபர்ஸ்ட். நம்ம தவறு செய்யறதில்ல, தவறுல இருந்து தப்பிக்கணும். ஓகே மேடம், போலாமா?